இந்த மாதிரி நண்டு மசாலாலாம் போட்டு பரட்டி வச்சுட்டோம். ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் வதக்கின பிற்பாடு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு சும்மா ஒரு 2 வதக்கி விட்டுட்டு இது மிக்ஸி ஜாரில் 1 பாதியாக அரைச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் தேங்காய், ஒரு 2 ஸ்பூனு ஜீரகம், 2 ஸ்பூனு சோம்பு, அரை ஸ்பூனு குருமிளகு, அரை ஸ்பூனு கசகசா, 2 துண்டு பட்டை, 1 துண்டு ஜாதிக்காய் இது போட்டு தேங்காய் கூட வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னா தேங்காய் ஸ்கிப் பண்ணிடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஜூஸியாக கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்கும். இந்த அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். ஜாதிக்காய் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம எப்போ நான்வெஜ்ஜுக்கு ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவோம். அதனால் இது போட்டால் இப்போ நல்லது, எது கிடைக்காது, உடம்புக்கும் நல்லது. நம்ம மற்ற எதுலையும் சேர்க்க மாட்டோம். அதனால் இது அடிக்கடி எதாச்சும் நம்ம சமைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கணும். பாத்திரம் வச்சு ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் காஞ்சிருச்சு. ஒரு 2 வரமிளகாய் போட்டு 2 வதக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 1 பாதியே சுற்றிட்டு வந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 1 பாதியாக மிக்சியில் சுற்றிருக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் சுற்றி போட்டிங்கன்னா உங்கள் குழம்பு கிரேவி மாதிரி கிடைக்கும். ஜூஸியாக நல்லா நண்டுக்குள்ள பிடிக்கும். இது கொஞ்ச நேரம் பொரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு. இது 1 கிலோவுக்கு அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் பொரிக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சிருச்சு. இந்த இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூனே போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் மல்லித்தூள், மட்டன் மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இதை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் பொரியலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சதை நம்ம அரைச்சி வச்சா தேங்காய், இந்த சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு அதையும் கொஞ்ச நேரம் பொரிச்சிக்கலாம். அப்புறம் 4 தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி கொஞ்ச நேரம் பொரிய விட்டுடலாம். தக்காளி பொரிஞ்சிச்சு. நம்ம நண்டு பாருங்க, இப்படி ஊற வச்சா எவ்வளோ நல்லா இருக்குது. ஜூஸியெல்லாம் இறங்கியிருக்கும், நல்லாயிருக்கும். சும்மா செஞ்சு நம்ம போட்டு செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி கரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கரைட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி அந்த மிக்ஸி ஜார் அந்த தண்ணியை கழுவி இதுலேயும் கலக்கி அதை நல்லா க்ளீனாக எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். இந்த தண்ணியாக போதும் அளவு. நான் இந்த அளவெல்லாம் 1 கிலோ நண்டுக்கு செஞ்சுருக்கேன்.
நீங்கள் அரை கிலோ வாங்கி செய்கிறதா அதில் பாதி பாதியாக பிரித்து எடுத்து மசாலாலாம் பாதி பாதியாக பிரிச்சுக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுறலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றி இது வேக விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே நண்டில் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டு வேகட்டும். இங்கே பாருங்க, சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த நண்டுக்குள்ள இந்த ஜூஸ் எல்லாம் இறங்கியிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் புளி ஊற்றுருந்தாலும் ஊற்றிக்கலாம். நிறைய மசாலா போட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, களிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சும்மா அடிப்பொலியாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.